நான் ஓரம் காட்டுறேன், இவரு வந்துதான் என் வண்டியில இருக்கிறாரு. அவர் எப்படின்னா என்ன தப்புன்னு சொல்றாரு? டூ வீலர் எல்லாருமே தவறு பண்றாங்க. எல்லாரும் தவறுன்னு மட்டும் சொல்லாதீங்க. வேகம் வந்தீங்க. வேற பைபாஸ்ல எவ்வளவு வருவாங்க? பைபாஸ்ல எப்படி வருவாங்க? பைக்கு எந்த லேன்ல வரும்? அவர் வந்து நான் ஸ்பீடா வந்தேன்னு சொல்றாரு. நான் அவர் காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி தெரியல. அவங்க படிக்காசு தான் கொடுத்துருங்க. நீங்க அது அங்க இருந்து வரவங்க வந்துச்சுன்னா ஓவரா பண்றான்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல? ஆமா, பைபாஸ்ல தானே வந்துட்டு இருக்கீங்க. இல்ல இல்ல இல்ல, நீங்க அதை பேசக்கூடாது சரியா? இண்டிகேட்டர் போட்டீங்களா? அங்க பாருங்க வண்டி என்ன ஆயிடுச்சுட்டு. ஸ்டாப்பிங் எங்க ஸ்டாப்பிங் இருக்கு? எங்க இருந்து வரேன் நானு சரியா? இண்டிகேட்டர் போடாம நீங்க எப்படி லெஃப்ட் எடுப்பீங்க? ஓரம் வருதுன்னா வேற எப்படின்னா ஓவர்டேக் பண்ணுவாங்க. ஹார்ன் அடிக்கிறேன், நான் ஹார்ன் அடிக்கிறேன், டிம் டிப் அடிச்சு காட்டுறேன். சரி, இப்போ அதுக்கு யார் என்ன பதில் சொல்லுவாங்க? நீங்க இண்டிகேட்டர் போடல. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. சரி, ஸ்டாப்பிங்ல இண்டிகேட்டர் போடக்கூடாதுன்னு என்ன இருக்கா? நான் பைபாஸ்ல டிராவல் பண்ணும்போது கரெக்டா ஓட்டணும். நான் இண்டிகேட்டர் போடல, நான் டிம் டிப் அடிச்சு காட்டுறேன். ஓவர்டேக் பண்றதுக்கு நான் ஓவர்டேக் பண்றேன், டிம் டிப் அடிச்சு காட்டுறேன், அசார்டு போட்டுறேன். நான் கரெக்டா ஓட்டிட்டு வரேன். வேற பைபாஸ்ல வேற எப்படி வருவாங்க? வேற பைபாஸ்ல எவ்வளவு வருவாங்க? பைபாஸ்ல எப்படி வருவாங்க? லெஃப்ட் வருது. நான் லெஃப்ட் போகணும்னா இண்டிகேட்டர் போடணுமா போடக்கூடாதா? நீங்க கொஞ்சம் ஸ்பீடு கம்மியா வாங்கினேன். பைபாஸ்ல வேற எப்படின்னா அங்க பாருங்க என்ன ஆயிடுச்சு பாருங்க. இங்க பாருங்க. இல்ல, அதாவது ஒரு டூ வீலர் ஓட்டுறீங்கன்னா ஒரு அடகடமா வந்தா நல்லா இருக்குங்க. நான் என்ன வேகத்துல நான் வந்து பாருங்க எல்லாமே நான் என்ன ஸ்பீட்ல வந்துட்டு ஸ்டாப்பிங் எனக்கு தெரியாதுனால பைபாஸ்ல டிராவல் பண்றவங்களே ஸ்டாப்பிங் அவர் இண்டிகேட்டர் போட்டாரா போடல. நான் பிளாஷ் நான் வந்து டிம் டிப் அடிச்சு காட்டுறேன். நான் ஓவர்டேக் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஹார்ன் அடிக்கிறேன். எதுக்குமே நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணல ஒழுங்கா. அப்படியே சடனா லெஃப்ட் எடுத்தா எப்படி? ஏதோ ஹேண்ட் பிரேக் பேடோட போயிடுச்சு. அது பிரேக் லிவரோட டயருக்குள்ள வந்தேன் தெரியுமா நானு? பைபாஸ் இந்த ரோட்ல ஸ்பீட் லிமிட் எவ்வளவு சொல்லிட்டேன் நானு? ஸ்பீட் லிமிட்டே 80னா? இதுக்கு இப்ப பதில் சொல்லிட்டு போங்க. அங்க பிரேக் லிவர் உடஞ்சிருக்கு, அதுக்கு யார் பதில் சொல்லுவாங்க? யார் செலவு பண்ணுவாங்க? தப்பா வந்தது நீங்கண்ணா. யார் தப்பா வந்தது? தப்பா வந்தவங்க தான் பதில் சொல்லணும். யார்? நான் தவறா வந்தேனா? ஏங்க எப்படி கரெக்டா சொல்லுங்க பாப்பா, யார் தவறா வந்தாங்கன்ட்டு. நான் 100க்கு கால் பண்றேன். வெயிட் பண்ணுங்கண்ணா. அது பிரேக் லிவருக்கு யார் அப்புறம் பதில் சொல்லுவாங்க? பிரேக் லிவருக்கு யார் பதில் சொல்லுவாங்க? நான் வந்து இடிச்சேனா? நீங்க கரெக்டா வந்தீங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இடிச்சிங்க. அதெல்லாம் நீங்க கரெக்டா வந்தீங்களா? நீங்க கரெக்டா வந்தீங்களான்னு நீங்க இண்டிகேட்டர் போட நான் எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கேன். வாங்க. ஹலோ அண்ணா, லோக்கலாண்ணா? லோக்கல் தானே? இங்கே போலீஸ் ஸ்டேஷன் என்னண்ணா இருக்கு? என்னண்ணா? இல்லைண்ணா, பைபாஸில் வந்துட்டு இந்த ரோட்டில் ஸ்பீட் லிமிட் என்னண்ணா? 80 வரலாமா? வரலாம்ல. நான் வரேன். நான் வந்து டிம் டிப் அடிச்சு காட்டுறேன் வண்டியில்.
ஹசார்டு போட்டிருக்கேன், ஹார்ன் அடிக்கிறேன், அவர் இண்டிகேட்டர் எதுவுமே போடாமல் சடனாக லெஃப்டில் எடுக்கிறாரு. வீலுக்குள்ளே போயிருப்பேன் நான், அங்கே பிரேக் லீவர் உடஞ்சிருச்சு. உயிர் போயிருந்தா எப்போ நான் திருப்பி வருமானா? அவர் என்னன்னா நீ போலீஸ் ஸ்டேஷனில் போய் பார்த்துக்க அப்படிங்கிறாரு. இல்லை என்ன கதை இது? அப்புறம் செத்ததுக்கப்புறம் அவனா போலீஸ் ஸ்டேஷனில் போய் பார்த்தா அவன் இல்லைண்ணா, இப்போ இதுக்கு யாரா காசு தருவாங்க? காசு கொடுத்துட்டு போக சொல்லணும்னா சரி, நான் எனக்கு ஒன்றும் அவளை நான் மேனேஜ் பண்ணிட்டேன். இல்லை இண்டிகேட்டர் போடல, நான் ஓவர் டேக் பண்ணுறதுக்கு டிம்டி படிச்சு காட்டுறேன், ஹார்ன் அடிக்கிறேன். அதானா நான் வீடுக்குள்ளே பேக்கிங்லேயே போயிட்டேன். அது காசு நான் சும்மா வேணா? எனக்கு எதுவும் அவ்வளோ நல்ல வேலை. பேக் வீலுக்குள்ளே நான் போயிட்டேன். நானா அவர் அவ்வளோ நக்கலா சொல்றாரு, போலீஸ் ஸ்டேஷன் வா வண்டி உடைய பார்த்து வேண்டாம். நான் தான் இங்கேதான் இருக்குதா? வாங்க போலாம். யாருன்னா வாங்க கூட போயிட்டு வாங்க. போயிட்டு எங்கண்ணா நீங்க எங்க போறீங்க? நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். நீங்க இங்க இருப்பீங்கன்னு நான் எப்படி நம்புறது? நீங்க வாங்க கூட ஏறுங்க. போயிட்டு ரிப்போர்ட் கொடுங்க வாங்க. ஓ நீங்க வாங்க வண்டியில ஏறுங்க. நீங்க தப்பா வந்து நான் என்ன பண்ண முடியும்? நீங்க பைபாஸ்ல இந்த இதெல்லாம் பேசக்கூடாது, பொறுமையா. நான் என்ன சொல்றேன்னா சர்வீஸ் அதெல்லாம் நீங்க சர்வீஸ் ரோட்னா அங்க சர்வீஸ் ரோட்னா நீங்க அங்க என்னதுன்னா இப்ப இதுக்கு யாரா காசு தருவாங்க? அதுக்கு 800 ரூபா நான் பிரேக் நான் தப்பா வந்தேன் மட்டும் சொல்லக்கூடாது சரியா? நீங்க சர்வீஸ் நீங்க ஆள் ஏத்துறீங்க, ஆள் இறக்குறீங்கன்னா சர்வீஸ் ரோட்ல வந்துருக்கணும். பைபாஸ்ல இருந்து இப்படி டக்குன்னு இறக்குறீங்க. இது சர்வீஸ் ரோடு என்ட்ரி சர்வீஸா? இது ஃபர்ஸ்ட் இது எக்ஸிட் சர்வீஸ். இண்டிகேட்டர் போடல, நான் ஓவர் டேக் பண்ணும்போது டிம் டிப் அடிக்கிறேன், ஹார்ன் அடிக்கிறேன், ஹசார்டு போட்டிருக்கேன், எல்லாமே ப்ராப்பரா நான் வந்துட்டு இருக்கேன். கேமரால எல்லாமே ரெக்கார்ட் ஆகி தான் வச்சிருக்கேன். நான் பேக் வீலுக்குள்ளேயே போயிட்டேன். நான் பிரேக் லிவரோட போயிடுச்சு. சரி, இப்போ பிரேக் லிவருக்கு யார் காசு கொடுப்பாங்க? பிரேக் லிவருக்கு தானே காசு கேட்டுட்டு இருக்கேன் நான். 100 ரூபா 200 ரூபா, அது 800 ரூபா நான் பிரேக் லிவரு. புது வண்டி வண்டி எடுக்க முடியாதுண்ணா. வண்டி என்ன அறிவு கட்டவனா? என்ன அறிவு கட்ட? என்னது அறிவு கட்டவன்? என்ன நான் என்ன தப்பா? இப்ப நான் தப்பா வந்தேன். அப்போ நீங்க தானே தப்பு பண்ணீங்க. நீங்க இது என்ட்ரி சர்வீஸா? என்ட்ரி சர்வீஸா இது? இது என்ட்ரி சர்வீஸா? பேச்சு வேணா வேற என்ன பண்றது? இது வந்து என்ட்ரி சர்வீஸ் ரோடு கிடையாது, நான் ஆள் ஏற்றி இறக்குறதுக்கு. இது எக்ஸிட் சர்வீஸ் சரிங்களா? அவர் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் எடுக்க கூடாது. சும்மா நான் தப்பா வந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. வரேண்ணா இப்போ போனீங்கன்னா நான் ஃபாலோ பண்ணிட்டே வருவேண்ணா. வாங்கண்ணா. நான் யாரா? இவ்வளவு நேரம் அப்படி யார் என் கூட பேசுனது? வண்டி ஓரமா நிக்குது. கூட்டு வா. நான் தப்பு பண்ணல. வேற யார் தப்பு? நான் தப்பு பண்ணல. சரி, வேற யார் தப்பு பண்ணாங்க? நீ தான் தப்பு பண்ண. நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் இடிச்சு நான் வண்டி உடைஞ்சு போயிருக்கோம். நீங்க வந்துடுச்சே. நான் தான் இடிச்சேன். யார் இல்லனா? இப்போ இண்டிகேட்டர் பைபாஸ்ல ஸ்பீட் ரூல்ஸ் பேச கூடாது ஃபர்ஸ்ட் சரியா? நான் 80 ஓடுறது தப்பு. என்ன தப்பா ஓடுனாங்க? பார்க்கலாமா? கேமரால பார்க்கலாமா? கேமரா பாரு. கீழ வாங்க ஸ்டேஷனுக்கு போலாம். வேற யார் தப்பா வந்து? தப்பா வந்து நான் இப்ப இங்க என்ன ஒண்ணு காசு வச்சவங்க
டேய் கிதி சேஷன் தோக்குது போய் இறங்க. அதான் வாங்க இறங்கி நான் வரேன். கூட்டலாம் வர முடியாது, நீங்க இறங்கி வாங்க. நீ போயிட்டு வா. இங்க போயிட்டு வர பார்க்கணும் போலீஸ். ஆமா நீங்க கூட வாங்க, இல்ல நான் கால் பண்றேன். நிக்குதுல. நான் கால் பண்றேன். இங்க நிக்குது. வண்டி நிக்குது. கூட்டு வா. இது எந்த ஏரியாண்ணா? தலைவாசல். நான் அது சேலம் பக்கத்தில் தலைவாசல்ங்கிற ஏரியாக்கிட்ட பைபாஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே வந்து பஸ் டிரைவர் வந்து ராங்காக வந்து என் வண்டியில் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. அது வந்து கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இருக்கேன் நான். இது எந்த போலீஸ் ஸ்டேஷனா பக்கத்தில்? தலைவாசல் போலீஸ் ஸ்டேஷன். ஆமாம். சொல்லுங்க. 94 ஓகே தேங்க்யூ மேம். ஹலோ 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 சார். சார் நான் அது ஸ்டேஷனுக்கு அப்படியே வெளியில் பைபாஸில் தான் சார் நிற்கிறேன். இங்கே ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருந்தேன் நான். ஒரு பஸ் டிரைவர் வந்து ராங்காக வண்டி ஓட்டி இது என் வண்டியில் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா சார்? ஹலோ இல்லை மோதிர மாதிரி வந்து இடிச்சிட்டேன் நான். என் வண்டியில் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு, அதான் கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ண முடியுமா? அப்படியே ஸ்டேஷனுக்கு வெளியே பைபாஸில் தான் சார். பைபாஸில் கரெக்டாக சர்வீஸ் ரோடு எக்ஸிட்டில் நிற்கிறேன் சார். இது எந்த பக்கம் போகிற வழினா? ஆத்தூர் போகிற வழி. ஆத்தூர் போகிற வழி சார். சாரி சார். அவங்க பஸ் டிரைவர் வந்து அவர் மேலே தப்பு இல்லை அப்படிங்கிறாரு. என்கிட்ட ஏதோ கேமராவில் வீடியோ எவிடன்ஸ்லாம் இருக்குது. அவர் வந்து சர்வீஸ் ரோடு எக்ஸிட்டில் வந்து உள்ளே வராரு அவர். ஆமாம் சார். 800 வரும் சார். வரும். அவர் இண்டிகேட்டர் போடல. நான் வந்து பைபாஸில் வந்து ஸ்பீடாக வந்தேனா அப்படின்னு சொல்கிறாரு. தாங்க சார் பேசுகிறேன். சார் டிரைவர் பேசுகிறேன் சார். சார் அவர் வந்து பின்னாடி அவ்வளவு வேகமா வந்து மோட்ல வந்து இல்ல பைபாஸ் வந்துங்குது வண்டி வந்து அவர் வந்து ஒரு பேசஞ்சர் இல்லைனாக்கா அவரு அந்த கட்டை மேல ஏத்தி இருப்பாரு வண்டி பாத்துட்டு நான் நிப்பாட்டுறேன். அவரா வந்து இடிச்சுட்டு இப்ப எங்களை காசு கட்டுங்கிறாரு சார் அவரு. இருக்குதுண்ணா இதை பாருங்க. வீடியோ வச்சிருக்கேன் சார். கேமரா தான் நானே கையில வச்சிருக்கேன். நான் எங்க இருந்து வரேன்னா வேற என்ன பைபாஸ் இந்த ரோட்ல ஸ்பீட் லிமிட் என்ன மட்டும் சார். இந்த ரோட்ல ஸ்பீட் லிமிட் என்ன சொல்லுங்க நீங்க ஃபர்ஸ்ட். சாமி நான் வண்டியை நான் நிப்பாட்டிட்டேன். இது ஸ்டேஷனு ₹1 காசு கொடுக்க முடியாது. உங்க வண்டியை நிறுத்திக்க. என் வண்டியை நிறுத்திடுறேன். இந்தா கேஸ் போட்டுக்கலாம். இந்தா. ஹலோ சார். இப்படி தான் சார் பேசுகிறாரு அவர். கேட்கல சார். ஹலோ ஓகே சார். சார் வரேன் சார். நான் ஏன்னா ஃபர்ஸ்ட் நிப்பாட்டணும். ஓரம் நீங்க ஃபர்ஸ்ட் எடுங்க. சரி ஓரம் எடுக்கிறீங்க. நீங்க இண்டிகேட்டர் போட்டீங்களா? இண்டிகேட்டர் போட்டீங்க. இண்டிகேட்டர் போடல. வேற இண்டிகேட்டர் போடாம எப்படி வண்டி ஓட்டுவீங்க? ஒரு வாகனம் போகும்போது இதெல்லாம் வரணும். அம்மா வேகமா என்னது வெச்சியல. என்ன எவ்வளவு வேகமா வந்தேன் நானு? எப்படி நாட்டுல எவ்வளவு அடி போடுறான் பாக்குறீங்க? அந்த கட்டிலே வந்து வண்டி நிறுத்துற நீ.
ஆமா நான் எதுக்கு நிப்பாட்டணும்னு கேக்குறேன். இந்த இது வந்து சர்வீஸ் ரோடு எக்ஸிட்னா இது வேற என்னது? நீங்க இது உள்ள இருந்து நீங்க அங்க இருந்து வரவங்க நீங்க இண்டிகேட்டர் போட்டு அவர் டிக்கெட் எடுத்திருப்பார்ல, தலைவாசல் சொல்லி எடுத்திருப்பார்ல. தலைவாசல் சொல்லி எடுக்கல அவரு, யூனியன் ஆபீஸ்னே எடுத்தாரு அவரு. யூனியன் ஆபீஸ்ல உங்களுக்கு ஸ்டேஜ் இருக்கா? இருக்கு. யூனியன் ஆபீஸ் இருக்கா? அப்ப யூனியன் ஆபீஸ்ல எடுத்தோம்னா எதுக்கு ஓரம் கட்டிங்க? நீங்க இண்டிகேட்டர் போடணும்ல. நீங்க எதுக்கு ஓரம் நீங்க ஓரம் விட்டுறா இண்டிகேட்டர் போட வண்டி வளைக்கணும். ஏங்க நான் சொல்றது வண்டி வரதுல பேசுறேன். வண்டி நீங்க நீங்க என்னால வந்து லெஃப்ட் இண்டிகேட்டர் போடாம போறது போட்டுட்டு தான் வந்தோம். நோ நீங்க இண்டிகேட்டர் போடல சரிங்களா? இவ்வளவு நேரம் இண்டிகேட்டர் நான் போடுறேன் அது உனக்கு தேவையில்லாத பேசினாரு. அந்த ஆள் நீங்க அங்க ஒரு ஆள் சரி நல்ல ஆள் ஏத்துறதுக்கு ரூல்ஸ் கிடையாது சரிங்களா? அங்க ஆள் ஏத்துறதுக்கு ரூல்ஸ் கிடையாது. ஆள் கேட்கல அவர் சீரா வந்தாரு கேளு பாலத்துக்கு சர்வீஸ் ரோட்ல வந்துருக்கணும். தமிழ்நாட்டுல ஹையஸ்ட் ஸ்பீட் லிமிட் 120. நான் எல்லா ரூல்ஸ் இண்டிகேட்டர் போட்டு ரைட் லெஃப்ட் எடுத்துக்கணும். நீங்க இண்டிகேட்டர் போடல. இண்டிகேட்டர் போடாம நீங்க எப்படி ரூல்ஸ் பேசுவீங்க? நீங்க ஃபர்ஸ்ட் இங்க ஸ்டாப்பிங் கிடையாது. இப்ப ஏன் கஸ்டமர் எல்லாம் இப்ப ஏன் இவ்வளவு பேர் நிக்க வைக்கிறீங்களா? பேசஞ்சர் எல்லாம் மாத்தி நிக்க வண்டி இங்க நிறுத்தி வச்சிருந்தது டேஞ்சர். அதே முன்ன தெரிஞ்சுங்க. நீங்க வண்டி முன்ன இங்க நிறுத்தி இருக்கிறதே முன்ன டேஞ்சர். ஒன்னும் ஆகல. நான் கேக்குறது மட்டும் கரெக்டா பதில் சொல்லுங்க. இங்க ஸ்டாப்பிங் இருக்கா? ஸ்டாப்பிங்ல நிறுத்துறோம். இங்க ஸ்டாப்பிங் இருக்குதா? வருவார் ஸ்டேஷன்ல இருந்து வருவார். அவர் கேளுங்க. இங்க யாரா டிக்கெட் எடுத்து ஸ்டாப்பிங்க்கு இறங்கி போயிருந்துருப்பாங்களே. நிக்க போறாங்க. இறங்கினா டக்குன்னு போயிடும். அவன் சுரேஷ் தான் ஃபோன் பண்ணான் அவனுக்கு மாற்றி விட்டுருவோம். இது 800 ரூபானா இப்ப 100 200னா ஓகே பரவாயில்ல. நானே நேற்று கிளம்பிருப்பேன். எனக்கும் வேலை இருக்குதுதான். பேசஞ்சர் வேற அது கரெக்டா. இது 800 ரூபானா 800 ரூபா சும்மா ஒரு மணிக்கு சொல்லுங்க. நாங்க வந்து இடிச்சு தொண்டா கொடுக்குறாங்க. நோ பஸ்ல எப்படி பைக் வந்து பஸ் மேல வந்து இடிக்குமா? ஓரளவுக்கு தயவா இது பண்ணுங்க. அது வந்து ராங்கெல்லாம் பேசாதீங்க. பழக்காது இப்படி திமிரா பேசினா எதுவும் கொடுக்க முடியாது. நான் 1 ரூபா கொடுக்க முடியாது சாமி. நீ இச்சதுக்கு நான் கொடுக்க முடியாது. நோ நீங்க தப்பா வந்தப்போ வேற எப்படி நான் தப்பா எப்படி இவ்வளவு பெரிய பஸ் வந்து என் மேல இடிப்பீங்களா நீங்க? அப்போ பொதுவா நம்ம ஆமாண்ணா இவ்வளவு பெரிய பஸ் வந்து இடிச்சா வண்டி இருக்காது. நான் ஆள் இருக்க மாட்டாங்க. யார் இல்லைன்னா இப்போ என்ன பண்ண முடியும்? அவர் எவ்வளவு அழகா சொன்னாருப்பாங்க. அவர் வந்து இடிச்சிருந்தா வண்டியே இருந்திருக்காதா? ஆமா பஸ் வந்து இடிச்சா வேற பைக் எப்படி இருக்கும்? நீங்க வந்து இடிச்சனாலதான் அந்த வண்டி நிக்குது. இல்ல இது எனக்கு புரியல. அந்த எப்படி பைபாஸ்ல இருந்து வந்து சர்வீஸ் ரோடு எக்ஸிட்ல நீங்க வந்து ஆள் இறக்கி ஏத்துவீங்களா? ஒரு இண்டிகேட்டர் போடல. பின்னாடி வரவங்களை எப்படி தெரியும் நீங்க லெஃப்ட் எடுக்கிறீங்க ரைட் எடுக்கிறீங்கன்ட்டு? இல்ல நான் ஸ்பீடா வந்தேன்னு வேற சொல்றேன். ஆமா 80ல தான் வந்தேன் நான். யார் இல்லைண்ணா இப்போ? ஸ்பீட் லிமிட் எவ்வளோ இந்த ரோட்ல? நீங்க எல்லாரும் சொல்லுங்கண்ணா இந்த ரோட்ல ஸ்பீட் லிமிட் எவ்வளோண்ணா? நான் ஸ்பீட் லிமிட்ல தான் வந்தேன். நான் என்கிட்ட ஏதோ நான் காட்டுவேன் என்ன ஸ்பீட்ல வந்தேன். இப்போ எல்லாமே நான் வச்சிருக்கேன் கரெக்டா. இன்னொரு 10-15 நிமிஷம் இருக்குமாண்ணா? வண்டி தான் இங்கே தான் நிற்கிது. பாருங்க கரெக்டாக 77. நான் இந்த லைனில் வரும்போது 77 ஸ்பீடில் தான் வந்திருக்கேன்.
சார் நீங்களா சார்? அதான் சார் இந்த கரெக்டாக இந்த டிவைடர் இருக்குங்க சார். இங்கே ஓவர் டேக் பண்ண வரும்போது நான் வந்து டிம்டி போட்டு காமிச்சேன், ஹார்ன் அடித்தேன், என் வண்டியில் ஹசார்டும் போட்டிருக்கேன் சார். அவர் லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் எதுவுமே போடாமல் அப்படியே லெஃப்ட் ஓரம் கட்டினாரு. லைட்டாக அதுவும் இந்த ஹேண்டில் பாரில் உள்ள இது மட்டும் வளைஞ்சிச்சு சார். அவர் வந்து நான் ஸ்பீடாக வந்தேன்னு சொல்கிறாரு. நான் ஸ்பீடெல்லாம் வரல சார், ஜிபிஎஸ் 77 தான் சார். பைபாஸில் இந்த ஸ்பீடில் வரலாம் சார். டிரைவர் இண்டிகேட்டர் நீங்களும் பேசஞ்சரா? ஆட்டோ டிரைவர் நீங்கள் தான் வந்து அப்போ சொல்கிறேன், அப்புறம் பார்த்தேன் சொல்கிறேன் நீட்டு போகிறேன் அப்படின்ட்டு. எவ்வளோதான் ஐயா? சொல்லுங்க ஐயா. இண்டிகேட்டர் போட சொல்கிறாங்க, அதை பார்த்தவங்க அவர் இண்டிகேட்டர் போடாமல் யாருமே இல்லை சார் இங்க கீழே. யாருமே கிடையாது. நான் பாருங்க ஆட்டோவில் அவரு வந்து அந்தாண்டது இப்பதானே அவரு இங்க துப்பாக்கிக்கு போது வேடிக்கை பார்க்கறாரு. இது நடந்து 20 நிமிஷம் ஆகுது. ஐயா நீங்க தைரியமா பேசிட்டு அனுப்பிட்டாவது போயிருவாங்க. நீங்க இவ்வளவு தூரம் பண்ணாங்க. நீங்க யாரும் அந்த மாதிரி நான் இங்க எப்படி போய் போடுவீங்க? சவுண்ட் கேட்கறேன். நான் திரும்பி பார்த்துட்டேன். அவர் வண்டி இடிக்கல. நாங்க வண்டி எடுத்தீங்க சார் சீட் இறக்கி கொடுத்துக்கு நிறுத்தணும். பஸ் ஸ்டாண்ட் உங்களுக்கு ஸ்டாப்பிங் இருக்குது. ஷாப்பிங் இருக்குதுன்னு சொல்கிறாங்க சார். நல்லா இருக்குது புரியல ஷாப்பிங். அதுக்கிட்ட பாலத்துக்குள்ள சர்வீஸ் வந்து தான் வருது. சர்வீஸ் நீங்கள் நைட்டில் எங்கே இது எம்மா நிற்கிறான்னு சொல்லி நீங்கள் இது ஸ்டாப் பண்ணுறீங்க எல்லாம் பண்ணுறீங்க நைட்டில் அங்கே இருக்கு. என்கிட்ட ஸ்டாப்பிங் இருக்குதுன்னு இங்கே தான் எங்களுக்கு நீக்கி இங்கே தான் வந்து இறக்கி விட்டு இப்படி போடுவோம். இப்படி தான் ஆக்சிடென்ட் ஆகுது, இப்படி தான் நிறைய நீங்கள் accident இப்போ ஆகுது பண்ணி தான் சொல்றீங்க. ஏங்க யார் சார் வந்து தெரியுதுங்க. வராங்க இப்போ டூ வீலர்ல? இல்ல நீங்க மெதுவா வரது எப்படின்னு சொன்னீங்க. நான் காட்டுறேன், நான் என்ன ஸ்பீட்ல வந்தேன்னு காட்டுறேன். பைபாஸ்ல பிரிட்ஜ் இறங்குது. நான் ஏறி இறங்கும் போது எனக்கு வந்து நோ விசிபிள் ஸ்டோன் தான் அது. எனக்கு பிளைண்ட் ஸ்பாட் தான் அது. அவர் இண்டிகேட்டர் போடாம எனக்கு எப்படி தெரியும் பிளைண்ட் ஸ்பாட்ல? இத்தனைக்கும் அவர் லெஃப்ட் இறங்குறான்னு சொல்லிட்டு நான் ரைட்ல ஏறி வந்தேனா லெஃப்ட் வந்து ஓரம் ஒதுக்குது. நீங்க மான சந்தில வரீங்க. நீங்க இடிக்கல, அது எப்படி ஆச்சு? அவர் நான் இடிச்சிட்டானா சார்? எங்க நான் இடிச்சாக்க அங்க அடிக்குது. நான் இடிச்சா அங்க அதான் ஓடிது. இது வலிக்குமா ஐயா? இது நான் வலியுமா? நான் இடிச்சா நீங்களா சொல்லுங்க. நான் இடிச்சா இது வலிக்குமா? என்ன வேகத்துல வருது வண்டி? ரெண்டு வண்டியுமே அந்த வண்டி யார் அடிச்சாங்க? பட் அதான் சார் அவர் லெஃப்ட் எடுக்க போச்சுங்களா? நான் ஓரம் காட்டுறேன், இவரு வந்து தான் என் வண்டியில இடிக்கிறாரு. அதான் நான் ஓரங்க ட்ரெக்கிங் என்னன்னா அவரு தான் என் வண்டியில இடிக்கிறார், நான் அவர் வண்டியில இடிக்கல. வண்டி ஓரம் வந்து இந்த பக்கம் இருக்குது. அந்த இறக்க போற அந்த சண்டையும் வராற ஒழிய டிக்பாட்ல ஒரு வண்டியை பேசுறீங்க. அவரு ஓரம் கட்டினா இடிச்சு அடிச்சான்றீங்க. நீங்க ஏன் போன் பண்ணல? அவர் போன் பண்றாரு. எங்க இருங்க ஸ்டேஷன் பேர் இது. அவர் தப்பு பண்ணான்றீங்க. ஆமா நீங்க வண்டி ஏமா நிக்க பேரு போல நின்று சொல்றேன். வண்டி வருதுங்க. எங்க வண்டியில சீட்டை மாத்தி விட்டு தான் நான் சீட்டை மாத்தி விட்டு தான் எங்க கிட்ட நான் வர முடியும். ஹலோ ப்ரோ என்ன ஒரு சார்ஜ் பண்ணுங்க. பிரேக் லிவர் சார். பிரேக் லெவல் போச்சு. 800 அந்த கார் என்ன ஸ்பீட்ல நான் வருது சார்? அவரே அது எங்க வருது? அது எங்க வருது? பைக் எந்த லேன்ல வரணும்? பைக் எந்த லேன்ல வரணும்? இந்த சைடுல வர. பைக் எந்த ஒரு லேன்ல பக்கமா வர நீ. பைக் எந்த லேன்? பைக் லெஃப்ட்ல தான் வரும். லெஃப்ட்ல வரீங்க நீங்க. சாத்துல ரெண்டு வண்டி சாத்துல பூந்து வரீங்க. இந்த பெயிண்ட் யாருது சார்? ப்ளூ பெயிண்ட், இந்த மஞ்சள் பெயிண்ட் யாருது? உங்க பெயிண்ட்ல இல்ல அது பெயிண்ட் எங்க பெயிண்ட் தான் சார். அவர்தானே வர சொன்னாரு. இப்போ எப்படி இருக்கு முன்னாடி அடிக்கிற பின்னாடி தான் போய்க்கிறேன். அவர் எங்க அடிச்சாரு அவருக்கு தான் தெரியும். கேளுங்க.
அவரு வந்த வேகத்துக்கு நான் போயினே இருந்தேன்னா அவரு வண்டியில தான் நான் காட்டுறேன் என்ன வேகத்துல வந்தேன்ட்டு. இந்த ரோட்ல எந்த வேகத்துல வரணும், எவ்வளவு வேகம் வந்தீங்க நீங்க? 77ல வந்திருக்கேன். உன் வண்டியுடைய வேகம் எவ்வளோ? அந்த பஸ் எவ்வளவு வேகம்? உன் வண்டியுடைய வேகம் எவ்வளோ? என் வண்டி 130 போகும். வண்டி உள்ள போடுங்க. நீ காலைல காலைல பேசலாம் விடு. சீட்டை மாற்றி விடணும். மாத்தி சார் நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் சார். தம்பி சென்னையில இருந்து வந்து சார் போட்டுனா காலைல போட முடியும். இப்படி பண்ணா எப்படி சார்? எனக்கு நான் எமர்ஜென்சியா டிராவல் பண்ணி எமர்ஜென்சி நான் சொல்லப்படுது. அப்போ கவர்மெண்ட் பஸ் நிறுத்துறாரு, புரியுதா? சீட்டை மாட்டி வந்து நிப்பாட்டு, காலைல உனக்கு என்னவோ பண்ணி கொடுப்பாங்க, அவ்வளோதான். இதுதான் பண்ண முடியும் என்னால் இப்போதைக்கு, புரியுதா? அவர் காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி தெரியல. என்ன நீ கொண்டு நிப்பாட்டு. அப்போ காலைல வரைக்கும் என்ன சார் பண்ணுறது? வெயிட் பண்ணி தான் ஒன்று என்ன பண்ண ஸ்டே பண்ண வெயிட் பண்ணி தான் ஒன்று. சென்னையில இருந்து வரேன் சார் நான். என்ன சார் யாரோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் எனக்கு நீங்க சொல்லுங்க. நான் இது 800 ரூபா 100 200னா நான் இப்போ இங்கே கிளம்பிருப்பேன். நான் எதுவும் பண்ண முடியாது சார். அவர் மேல எல்லாமே தப்பு சார். நான் பைக் வந்து லெஃப்ட் லேன்ல தான் தப்பு பண்ணிருந்தாங்க. நான் ஏன் உங்களுக்கு காசு கொடுத்துட்டு போக போறேன்? நான் கரெக்டா பண்றாரு. அது காலை பாது அப்படியே விடு, நம்ம காலைல பார்த்துக்கலாம். அது ட்ராப் பண்ணா பரவாயில்ல. சீரியஸாக கொடுக்குறாங்க. இதை வச்சு நான் இப்போ எப்படி சார் டிரைவ் பண்ணுவேன்? எல்லாம் பண்ணாத கொண்டு ஸ்டேஷன் போடணும், புரியுதா? நல்லா முறை புரிஞ்சுக்க. சுரேஷனா அப்படி போட்டினா எப்படி அவர் அங்கிருந்து வேகமாக வந்து இது வலிச்சிடுச்சு. 800 ரூபா ஆமா, 800 ரூபா கிடையாது. நான் ரெடி பண்ண போய் அது சொல்ல முடியாது. எல்லாமே டூ வீலர் தான் அதிக நபர். விபத்து இல்லாத நான் ஃபுல் ப்ராப்பரா வந்துட்டு இருக்கேன். என்கிட்ட எல்லாமே இருக்கு. அவர் ரெடி. சார் 200 500 சார் இது 800 ரூபாய்க்கு மேல ஆகும் சார். கொடுத்துருங்க. அது நாங்கள் புரியுது. படிக்காசு அவங்க படிக்காசு தான் கொடுக்கணும். கொடுத்துட்டு போய் பார்த்துட்டு போயின்னு பைக் வந்து லெஃப்ட் லேன்ல தான் டிராவல் பண்ணணும் மவுல்ஸ்படி பைபாஸ்ல. சரிங்களா? கொடுத்துட்டு போவேன். 2000 கேட்குறான், கொடுத்துட்டு
2000லாம் கேட்கலாம், சும்மா வாய்க்கு வந்தபடிலாம் பேச விட. அதுக்கு என்ன சார், அதுக்கு லேபர் மட்டுமே 200 போடுவாங்க ஷோரூம்ல விட்டா. யாரு நீங்க வந்து இட்டுட்டு இதாங்க இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஓ அந்த அவர்கிட்ட இல்லைங்க, நான் வந்து இச்சனா, நீங்க 2 பேர் மட்டும்தான் நான் இச்சேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் ஒண்ணு இல்லை நடுரோட்டில் நிற்கிறாங்க, போங்க நடுரோட்டில் நிற்காதீங்க. ஏற்கனவே ஒன்று முட்டி நிற்கிது, இன்னொன்று முட்டி எல்லாம் விவரம் பண்ணுங்க. இந்த பஸ்ல என்ன சொல்லலாமா போகுது? அவங்கெல்லாம் 90ல போயிட்டு இருக்காங்க. மொத்தம் 50 ரூபா பைக்காரன் மேலே போடுறது. எல்லா பைக்காரனும் இப்படி தான் சொல்கிறார் அவர் டிரைவர். மொத்தம் 50 ரூபா. அதான் நான் எல்லாமே கரெக்டாக வச்சுருக்கேன். நான் கரெக்டாக தான் ட்ராவல் பண்ணி வந்துட்டேன். நான் கரெக்டான ஸ்பீடில் தான் வந்தேன். எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணி காமிச்சேன் அவருக்கு. நான் 300 சீரியஸாக பார்த்தாதுண்ணா. ஏன் நான் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான், நான் வேலைக்கு போகிறவனா நான் காசே சரி. இது நான் இப்போ நான் சென்னை வரைக்கும் மறுபடியும் போகணும். சென்னை வரைக்கும் நான் போகணும். என் மேலே தப்பு மட்டும் சொல்லாதீங்க சார், விட்டுருங்க. அது ஒரு அவர் எப்படின்னா என்ன தப்புன்னு சொல்றாரு. பேசாதீங்க, யாரும் சொல்லாதீங்க. இல்லைங்க, முடிஞ்சு போச்சுங்க. ஏன் வெட்டி அவர் வந்து நிறுத்த வட்டின்றாரு. எல்லாருமே தவறு பண்றாங்க. எல்லாரும் தவறுன்னு மட்டும் சொல்லாதீங்க. இதை வச்சு பைக் எல்லாருமே ஓட்டுறீங்க. சென்னை வரைக்கும் போகணும். நான் இப்போ எங்கே போய் ஷோரூமை தேடுவேன்? இதை எப்படி ரெடி பண்ணுவேன்? நான் இன்னும் இதை கொல்லி ஹில்ஸ் வரைக்கும் போகணும். ஹில்ஸ் ஏற முடியுமா நான் இந்த பிரேக் வச்சுட்டு? காலில் நீ பண்ணிக்கோ. எம்ஐ காட்டணும். அது எல்லாமே தெரியும்ண்ணா. நீ எம்ஐ காட்டினாலும் பண்ண நிறைய வேலை. எதனா பைப் மாதிரி இருந்தா கூட இப்போ இதை வச்சு நிமிட்டிடலாம்ண்ணா. பஸ்ல எதனா இருக்காண்ணா? பட்டறை எல்லாம் இப்போ அங்கே லாரி பட்டறையில் அங்கே சாப்பிட்டு போனால் நம்ம டைட் பண்ணுறோம்ல, லிவர் கம்பி இது போடுவோம்ல, அந்த கம்பி பெட்ரோல் பங்க் முன்னா அப்படிமா அங்கே ஏதாவது இது மாதிரி மெக்கானிக் இருப்பான், பஞ்சர் ஓட்டுருவான். அவங்க பஞ்சர் கடந்த பார்த்து பண்ணிக்கலாம். லைட்டாக இது பண்ணது ஒன்று ஆக்கியதாக இருக்குதா? அதெல்லாம் ஒன்றும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நம்ம கை இதாக இருக்கும். லைட்டாக மட்டும் பின் பண்ணி விட்டோம், வேகமாக ஏற்றாதீங்க, இதாகிடும். பெட்ரோல் பங்க் போனா இதாகும். சாரி பிரதர், முடிச்சுக்கோ. பஸ்ஸுக்கு லைட்டாக உரைச்சிட்டோம். அதே இந்த மாதிரி யோசனை இது போல நீ இல்லை நேராக லாஸ்ட் போய் அது 40 தப்புனா பிரச்சனை. முன்னாடி வந்து பெட்ரோல் பங்க் இருக்குது, 1-3 இருக்குது. புரியாது யார் கண்டிப்பாக இருக்கும், லாடு கண்டிப்பாக இருக்கும். பசங்க தான் ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. பஞ்சர் கடையில் வண்டி டைட் பண்ணுறது இருக்கும். அந்த ஓஸ் போட்டு இந்த வண்டியில் போட்டிருப்பாங்க எல்லாமே. தைலாண்டா சொல்லி ஏன்ட்டான் அவங்கள்ட்ட கேட்ட பேர் பேசுறாரு. நான் பஸ் ஸ்டேஷன்ல வரைய மாட்டான். அவனுக்கு என்ன சம்பளம் வந்துட்டே இருக்கணும், ஒன்றும் பிரச்சனை. அவனுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அவனுக்கு யூனியன் இருக்கு, அதனால இது பண்றாங்க. மற்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவர் அவ்வளோ திமிரா பேசுற. எல்லாம் ராங்கா வந்து இது சர்வீஸ் ரோடு எக்ஸிட். அதாவது பாட்டே கூடாது இல்லை, உனக்கும் டைமிங் நல்லா இருக்குன்னு நினச்சி விடு. அதனால இப்போ நீ போயிட்டு ஃப்ரீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அந்த பக்கம் போயிட்டு எங்கேயாவது நிமிச்சு போயிரு. ஒன்றும் இல்லை, லைட்டாக மூவ் பண்ணி போ, பார்த்து போ. 5 ரூபா வந்து பெரிய விஷயம், அதான் பெரிய விஷயம். சின்ன விஷயத்தை முடிஞ்சு போயிடுச்சு.
டைம் ரொம்ப டேஞ்சரஸ் தம்பி நீ. தெரியும் சார் எனக்கு. நான் நிறைய ட்ராவல் பண்ணுறது தான் சார். தலைவருக்கு நிறைய ஆக்சிடென்ட் ஆகும். அது நிறுத்துற வண்டி தான் நிறுத்திருப்பாங்க, பின்னாடி ஜம்முன்னு அடிப்பாங்க. இவங்க நிறுத்துற விதமே சரியில்லை. அந்த அங்கேயே அப்புறம் அந்த மும்பையில் அப்படிதான் சார். இப்போ ரொம்ப தேங்க்ஸ் சார் கூப்பிட்டோன்னு வந்து. புரியுதுண்டா, அதெல்லாம் பிடிச்சது. நான் இங்கே ஸ்டேஷன் ஆளே இல்லை. நாங்கள் ஒரு 5 பேர் இப்போ வண்டி காணும் சொல்லி படிச்சு உட்காந்துருக்காங்க. முதல்ல இப்போ பார்த்து நிமிட்டியா? சரி சார், தேங்க்ஸ். உங்களுக்கு தேங்க்ஸ்ண்ணா ரொம்ப. ஓகே கண்ணு. வண்டி டூரம் இது பண்ணுறோம். அது அந்த டிரைவரை சொட்ட மாட்டே வயசான ஆள் எவனை இது பண்ணுறாங்க அது பேச வச்சுக்கிறேன் கூட. என்ன பிரச்சனை அவன் சம்பளம் பார்த்தோன்னா இப்போ 1000 ரூபா 2000 இருக்கும். 80 ரூபா 80 ரூபா வாங்குவோம். அதான் சொல்கிறேன். ஆள் எவ்வளோ